கைஸ் வெல்கம் டு ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கரூர். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வந்திருக்கோங்க. இந்த vlog ஃபுல்லாகவே கொல்லிமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். நவீன் எங்கடா நவீன் வந்திருக்க? இதுதான் இதில் எல்லா ஸ்பேஸும் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதிலே காமிச்சிருக்கும் நீங்கள் எங்கே போகணும் ஏது போகணுங்கிறதெல்லாம். இருந்து லெஃப்ட் எடுத்தால் அப்படியே அருகில் போகலாம். வரிசையாக கடை தான், நீங்கள் எந்த கடையில் வேணால் வாங்கிக்கலாம், ஆனால் பேரம் பேச தெரியணும், அதுதான் மெயின் பாயிண்ட். பார்த்தீங்களா இது பார்த்தீங்களா அந்த கடையில் எல்லாம் இருக்கு. அவகடோ 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 நாச்சியம்மன் கோயில் வந்திருக்கோம். இந்த மலையோட காவல் தெய்வமா வழிபடுற நாச்சியம்மன் கோயில் வந்திருக்கோம். நம்ம பார்ப்போம். நல்லபடியே சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம போய் மேலே சுற்றி பார்க்க போகலாம், வாங்க போகலாம். ஹெல்மெட் ஆனால் கையில சேஃப்டி தலை நல்லதாக கையில் வச்சு வண்டியில் மாட்டி வச்சு நான் ஹெல்மெட் இருக்கு. இதெல்லாம் உனக்கு வண்டியில் இதில் மாட்டாது, உன் கையில் பிடிச்சாதான் சேஃப்டியாக இருக்கும். கண்டிப்பாக தலை நம்ம ஹெல்மெட்டில் ரொம்ப சேஃப்டியாக. அவங்களுக்கு அக்கறை. 1000 ரூபா எவ்வளோ? 1000 ரூபா ஹெல்மெட் வச்சுப்பாரு. கேஸ் அவங்க 10,000 வச்சவனே எல்லாம் வண்டியில தான் வச்சுருக்காங்க. 1000 ரூபாய்க்கு யார் தர்றா? சும்மா வந்துடுவாங்க. சரி எடுத்துருவாப்பா தம்பி, நீ எடுத்துருவா. அப்புறம் என்ன வாங்க. எவ்வளோ டைமிங் வந்து 6 முதல் மாலை 5 வரை. கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அருவி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் டிக்கெட் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன பார்க்கு ரோடு போட்டு இதுக்கு ஒரு 20 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாக. இப்போ கூட்டம் வெள்ளிக்கிழமைங்கிறனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. நார்மலாக வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. தண்ணி ஓரளவுக்கு வருது கேஸ், மற்றபடி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு வந்து குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குமா. ஏன்னா அது வந்து இன்னொரு அருவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 படி கீழே இறங்கணும். இதுக்குன்னா உங்களுக்கு அது தேவையில்லை, ஜாலியாக வந்துட்டு சூப்பராக குளிச்சுட்டு போகலாம். இதுதான் மாசிலா அருவி. இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இதெல்லாம் கம்மியான ரேட்டு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நல்லதாக பார்த்து டேஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க தட்டினா தான் வரும் கரெக்டாக. இப்போ தட்டுங்க வரும். ஆமாம் சரிப்பட்ட மாட்டேங்க. நீ தட்டுறா என்ன தட்டினாலும் வர மாட்டேங்குது. நீ பவுடரே போடல. ஆமா போட்டுடுங்க, இன்னைக்கு ஏதாச்சும் ஆகணும். பாஸ் இங்கே நடுவில் வரீங்க. டேஸ்ட் சாப்பிடவே இல்லையே. சூப்பரா இருக்கு. நம்ம வீட்லயே மரம் இருக்குமா கொய்யா மரம் சாப்பிடுறது. அந்த அங்கிள் சொல்லி நிறுத்து, அங்க பாராடே எல்லாத்தையும் தூக்கிட்டு வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டான்ப்பா. நீ எதுக்கு சொல்றீங்களா? கொடைக்கானல் போனப்ப வாக்கி டாக்கி இருக்குல்ல, அதை வாங்கிட்டு நான் போட்டோ எடுக்கிறேன்ட்டு போலீஸ்க்கு வாங்கி எடுத்தேன் போட்டோ. கைஸ் நம்ம எப்போ கொல்லிமலை வந்தாலும் பணியாரம் தான் நம்ம டிஷ்ஷு. அதுக்காக நாங்கள் பாருங்க சூப்பராக சாம்பார் சட்னி இருக்கும். எப்பயுமே எங்கள் மெயின் டிஷ் இதாக தான் இருக்கும். புரோட்டாலாம் வேணாங்க, பணியாரம் தாங்க சாப்பிடுவோம். சுட சுட முட்டை பணியாரம். கைஸ் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். தெரியலையே சாப்பிட்றா. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இல்ல அடிபோலி. சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொன்னீங்கன்னா எங்க வருது? எல்லாம் எங்க ஊர்ல கிடைக்கிறது தான்க்கா. கேரளா தான். நாங்க கேரளா தான் வரும். நாங்க கேரளா சாப்பிடாது குட்டி தான் வரும். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா ஆமா. இப்ப எங்க வீட்டுக்கார் போன் பண்ணாரு, அங்க இருக்கிற சமையல் டேஸ்டா இருக்கு. சூப்பர். வாய் அடைச்சிருச்சு. என்ன அவனுக்கு கொடுத்தா?
இது முடவாட்டுக்கால் சூப். அது அவருக்கு சேரல. என்னாச்சு? முடவாட்டுக்கால் சூப் அது பேர். ஆ. இங்கே வந்து கொல்லிமலை அது ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை சூப். அது ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்படியே சரி மலை ஆளி எல்லாம் ஒட்டிருச்சு. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னா நிறைய அருவி இருக்கு, அதுக்கு வர்த்து. மற்றபடி கிளைமேட்டுங்கும் போது நம்ம ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்கிற கிளைமேட் தான் இருக்கு. குளிக்கிறதுக்கு பெஸ்ட்டான இடம். நான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கும் பெஸ்ட்டு. ஸோ இந்த ட்ரிப்பை பற்றி சொல்கிறதா இருந்தால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெயில் தான். ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, குளிக்கணும், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும், ஒன் டே ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கே வரலாம். அது இல்லாமல் உங்களோட பர்ச்சேசிங் வந்து ரிட்டர்ன் வரும்போது எப்பயுமே போகும்போது எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் பர்ச்சேசிங் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இதோட vlog முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.